கோரமா போகும் குஷில, அதெல்லாம் பாக்காதீங்க. கோரமா போகும் இல்ல, இதுவே இருக்கும். என்னம்மா சொல்ற? ஹாய் ஆராடுது ரமேஷ் குறுப்பு நாடா பேரு. செருப்புக்காரன் ஆயிட்டா. செருப்புக்காரன் ஆயிட்டா. சீக்ரெட் என்ன? இவர்தான் நம்ம ராயல் சூட்ஸ் அண்ட் அபார்ட்மெண்ட்ஸோட மேனேஜர். என்னோட ரூம் நம்பர் 203. அங்கதான் நான் வாழ்ந்தேன். சக்தியா வாழ்ந்தீங்களா? சக்தியா வாழ்ந்தேன். இப்ப ஆனா அந்த ரூம்ல வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. இடத்த பார்த்தாலே தெரியல, மாத்திட்டாங்க ஃபுல்லா. முன்னாடி இப்படி இருக்காது, கொஞ்சம் ஓல்டா இருக்கும். இப்ப வந்து நியூ ராயல் சூட்ஸ் அண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் ஆமாச்சு. காமிக்கிறேன். அங்கதான் வந்துட்டு பாட்டி இருப்பாங்க, எங்களோட பாட்டி. மேல இருக்குல்ல, எது மேலப்பா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். அங்க வந்துட்டு நானு, ராகுல் அண்ணா, இன்னொரு ரூம்ல வந்து சாந்தனம் ஷூட்டிங் நடந்தாங்க இருப்பாங்க. அதுக்கு மேல வந்து காதம்பரி, அப்புறமா சல்மான், அவன் பேர் என்ன, வருண், சல்மான் அவங்க இருப்பாங்க. அப்புறம் இந்த சைடு கீழே வந்து ஷில்பா இருப்பா. கார்த்திக் கிருஷ்ணா வந்து இங்க இருப்பாரு. இந்த சைடு ஒரு வீடு மாதிரி இருக்கா, அதுலதான் எங்க அப்பா இருப்பாரு. மௌனராகமே இங்கதான் வாழ்ந்தீங்களா? மௌனராகமும் இங்கதான் வாழ்ந்தோம். வாழ்க்கையில நான் பண்ணது 3 தப்பு. 1 2 3. இங்க ஈவினிங் ஆனா ஷட்டில் கார்க்லாம் ஆடுவோம். எங்க? இதோ இங்கதான். நான் தங்க போறோம். உங்க அப்பா இருந்த வீட்லயா? நேரம் பார்த்தாது ஏதாவது அரைத்து கொண்டே இருப்பதா? அது ஒரு குஷி. ஏன் எதுவும் வாங்கிட்டு வரலன்னு கேக்குறாரு. நான் தான் கெஸ்ட், நீங்க தான் எனக்கு எல்லாம் கொடுக்கணும். உள்ளுக்குள்ள உறுத்தல. இப்போ வந்து இது ஒரு வீடா, இந்த வீட்டுக்குள்ள 3 ரூம் இருக்கும். இங்க ஒரு ரூமு, அங்க ஒரு ரூமு, அங்க 2 ரூமு, இன்னொரு ஸ்டோர் ரூம் இருக்கும். ஏன்னா நான் இந்த சைடு அவ்வளவா வந்தது இல்ல, எனக்கு அந்த சைடு தான். இங்க இருந்து பார்த்தா என் ரூம் தெரியும். இதுதான் என் ரூம். எதுப்பா? இதுதான் சூப்பரா இருக்கும் என் ரூம். நான் இருந்தப்போ ஒரு மாதிரி லைட்டு பொம்மைலாம் வச்சு செம்மையா டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அங்க பெயிண்டிங் ஒர்க் நடக்குது அந்த சைடு ஃபுல்லாவே. ஸோ அதனால தான் நமக்கு இந்த சைடு கொடுத்துட்டாங்க.